அறப்போர் இயக்கம் வந்து கடந்த அதிமுக ஆட்சியிலையும் சரி தற்பொழுதும் சரி நம்ம வந்து லஞ்சம்களுக்கு எதிர்த்து ஊழல் ஒழிய வேண்டும், ஊழல் குறைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் எங்கெல்லாம் எந்தெந்த துறைகளில் லஞ்சமும் ஊழலும் நடக்குதோ அதற்கான ஆதாரங்களை நம்ம வந்து வெளிக்கொண்டு வந்து அந்த ஆதாரங்களை ஆர்டிஐ மூலமாக, தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக திரட்டி நாம் வந்து அதை ஆதாரபூர்வமாக நம்ம வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட கொடுக்குறோம். நீங்கள் 2 வழக்குகளும் இப்போ பதிவு செய்யப்பட்ட 2 வழக்குகளுமே பார்த்தீங்கன்னா வலுவான ஆதாரங்களோடு அறப்போர் இயக்கம் கொடுத்த புகார்கள். ஒவ்வொன்னா போயிடுவோம். முதல்ல எஸ்பி வேலுமணி விவகாரத்துக்கு வாங்க. எஸ்பி வேலுமணி என்ன முறைகேடு செஞ்சார்? சரி, முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது அவர் வந்து 2 வகையான ஊழல்கள் வந்து அந்த உள்ளாட்சித்துறையில் நடந்தது. ஒன்று வந்து அவருடைய கூட்டாளிகள், அவருடைய ரைட் ஹேண்ட் மேனாக இருக்கக்கூடியவர், அவருக்கு மிக நெருக்கமான இருந்த ஒப்பந்ததாரர்கள், அவருடைய சகோதரர், இவர்களுக்கே வந்து எப்படி சென்னை கோவை மாநகராட்சியில் டெண்டர்கள்லாம் ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறது. இதன் மீது ஏற்கனவே எஃப்ஐஆர் 2021 போடப்பட்டு தற்பொழுது அது சார்ஜ் ஷீட் ஸ்டேஜில் நிற்குது. நம்ம நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு கூட தொடுத்திருக்கிறோம். இது ஒன்று. தற்பொழுது போடப்பட்ட இந்த முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மீதான இந்த 2வது வழக்கு அப்படிங்கிறது என்னன்னா, இந்த வழக்கில் ரொம்ப முக்கியமாக மழைநீர் வடிகால் சாலைகள் 2018 இதற்கான டெண்டர்கள் கூப்பிடப்படுது. இதில் வந்து எப்படி டெண்டரை வந்து ஒரு சாராரே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் போட்டி போடுவாங்க, குருமூர்த்தி ஜிஜின்னு அவங்களுக்குள்ளாரவே போட்டி போட்டு டெண்டர் எடுப்பாங்க, ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து அப்லோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கூட்டு சதி பண்ணி எப்படி ஒப்பந்தம் வின் பண்ணாங்க ஒன்று. 2வது, இதன் மூலமாக மக்களுக்கும் எப்படி ஒரு அரசாங்கத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுது அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக கொண்டு வந்திருக்கிறோம். எப்படின்னா ரெடிமிக்ஸ் கான்கிரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நீங்கள் அந்த வண்டி சுற்றிக்கிட்டே வரும், அதுதான் கான்கிரீட் வந்து மழைநீர் வடிகாலில் கூட்டுது கான்கிரீட் சாலைகளில் போடுறாங்க. இது வெறும் 5000 கன மீட்டருக்கு 5000 இருக்கக்கூடியதை 10,000 12,000 கொடுத்துருக்குறாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஆற்று மணல் உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் கிடைக்காத ஒன்று. இன்ஃபேக்ட் அதோடைய ரேட் வந்து 120 ரூபா ஒரு கியூபிக் ஃபீட்டு. அப்போ எம்சாண்டு வந்து இவங்க போடலாம்னு இவங்க சர்க்குலர் போடுறாங்க. எம்சாண்டு போடலாம், தப்பு கிடையாது. ஆனால் இவங்க டெண்டர் போடுறது ஆற்று மணலுக்கு, பேமெண்ட் கொடுக்கறது ஆற்று மணலுக்கு, எஸ்டிமேட் போடுறது ஆற்று மணலுக்கு. ஆற்று மணல் ஒரு கியூபிக் ஃபீட் 120 ரூபாய், ஆனால் எம்சாண்டு வந்து ஒரு கியூபிக் ஃபீட் 50 ரூபா தான். ஆனால் போடுறது வந்து எம்சாண்டு. இதன் மூலமாக தான் ஒரு மிகப்பெரிய ஊழலை அரங்கேற்றினாங்க அந்த காலகட்டத்தில். இது ஒன்று. இது வந்து முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வந்து செட்டிங் டெண்டர், இரண்டாவது மணலுக்கு பதில் எம்சாண்டு. அடுத்து 2வது வைத்தியலிங்கத்துக்கு வாங்க. அதில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி எப்படி லிங்க்டுங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். இந்த டெண்டர்கள் எல்லாம் எங்கேருந்து செட்டிங் பண்ணப்படுது பெரும்பாலும் அப்படின்னா, முன்னாள் அமைச்சர் வேலுமணியோடைய ரோஜா இல்லத்தில் சந்திரசேகருங்கிற நபர் உட்காந்து அங்கு அதிகாரிகளை கூப்பிட்டு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருங்கிறதுக்கான தெளிவான முகாந்திரங்கள். அதில் வந்து கான்ட்ராக்டர்களே சில பேர் எழுதியிருக்கிறாங்க, இந்த மாதிரி அங்கே அழைக்கப்பட்டு இந்த மாதிரி டெண்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசப்படுகிறது அப்படிங்கிறது, ஃபிக்ஸிங் செய்யப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டுள்ளது என்பதை ஒப்பந்ததாரர்களே கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஸோ தெளிவாக அந்த வழியில் தான் இப்படி டெண்டர் செட்டிங்கே அமைச்சர் வீட்டிலிருந்து நடக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதன் மூலமாகத்தான் அவரும் இந்த கான்ஸ்பிரசியில் எப்படி லிங்க்டு அப்படிங்கிறதுக்கான முகாந்திரம் இந்த எஃப்ஐஆரில் வந்திருக்கிறது. நெக்ஸ்ட் வைத்தியலிங்கத்துக்கு வாங்க. வைத்தியலிங்கம் பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னன்னா, அவர் ஹவுசிங் மினிஸ்டராக, வீட்டு வசதித்துறை அமைச்சராக 2011-16 காலகட்டத்தில் இருந்தபோது அந்த கடைசி நேரத்தில் 2013 ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ், நீங்கள் இன்னைக்கு பெருங்கலத்தூர் போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் பெரிய பில்டிங் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, அடுக்குமாடி குடியிருப்பு. இது வந்து 2013 அவங்க பிளான் அப்ரூவலுக்கு, திட்ட அனுமதிக்காக சிஎம்டிஏ கிட்ட கேட்குறாங்க. 2016 பிப்ரவரி வரை அவர்களுக்கு அனுமதி கிடைக்கல. பிப்ரவரி 2016 தான் கிடைக்குது இழுத்தடிக்கப்பட்டு. இந்த பிளான் அப்ரூவலுக்காக கிட்டத்தட்ட 28 கோடி ரூபாய் அவர்கள் வந்து லஞ்சமாக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம், அப்போது அமைச்சராக இருந்த வைத்தியலிங்கத்திற்கு கொடுத்தார்கள் அப்படிங்கிற தகவல் நமக்கு வருது. அதை ஆதாரப்பூர்வமாக நம்ம எடுக்கிறோம். எப்படின்னா, அவங்களுடைய சப்சிடரி நிறுவனமான பாரத் கோல் கெமிக்கல்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம், அதுவே ஜப்தி பண்ணக்கூடிய நிலைமையில, பேங்க்ரப்சி நிலைமையில ஒரு கோல் அண்ட் கெமிக்கல் லிமிடெட், அதுக்கு பணத்தை அனுப்பி அந்த நிறுவனத்திலிருந்து வைத்தியலிங்கம் அவருடைய மகன் முத்தம்மாள் எஸ்டேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், அந்த முத்தம்மாள் எஸ்டேட்ஸ் வந்து பிஸ்னஸே பண்ணல, 0 ரெவன்யூவில் இருக்கிற கம்பெனி, அந்த கம்பெனிக்கு பிணையில்லா கடனாக 28 கோடி ரூபாய் பணத்தை கொடுக்குறாங்க. அந்த பணத்தை பயன்படுத்தி இவங்க வந்து ஏக்கர் கணக்கில் திருச்சியில் வந்து லேண்ட் வாங்கி போட்டிருக்கிறாங்க. எப்படி வந்து ஒரு திட்ட அனுமதிக்கு அவங்க வந்து லஞ்சத்தை குவிட் ப்ரோக்கோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஊழல்லையும் லஞ்சத்துலையும் ப்ரூவ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் லஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த பணம் வந்து மீண்டும்
அந்த யார் வந்து அந்த ஃபேவர் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல வைத்தியலிங்கம் அவர்களுக்கு அந்த பணம் 28 கோடி ரூபாய் வந்திருக்கிறதுக்கான ஆதாரங்களும் அவருடைய மகனுடைய நிறுவனத்திற்கே நேரடியாக வந்து பல ஏக்கர் கணக்கான நிலங்கள் அவருடைய மகன் நிறுவனத்தில் வாங்கப்பட்டிருக்கிறதுங்கிற ஆதாரத்தையும் கொடுத்திருக்கிறோம். இதன் மீது தான் தற்பொழுது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது இரண்டுமே ஆதாரப்பூர்வமாக இந்த டிரான்சாக்ஷன் உள்பட எப்படி நடந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் உள்பட நம்ம லஞ்ச ஒழிப்பு துறையில் கொடுத்திருக்கிறோம். அதை பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.